السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. وقال نبينا صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله رزقكم لرزقكم كما يرزق الطير تغدو خماسا وتروح بطانا أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் இந்த புனிதமான தினத்திலே ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் என்பது மிகவும் அவசியமானது. திருக்குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் பொருளாதாரத்தை நீங்கள் தேடுங்கள் என்ற கட்டளையை நமக்கு அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது ஒரு மனிதன் மிகவும் அல்லல் படுகிறான். மனித வாழ்க்கை ஸ்தம்பித்து போகிறது. அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் கை பிசைந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் ஆளாகி விடுகிறான். பொருளாதார நெருக்கடி என்பது ஒன்று இயற்கையின் காரணமாக, இயற்கை சீற்றங்களின் காரணமாக ஏற்படலாம், அல்லது நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்கள் விதிக்கக்கூடிய தவறான விதிமுறைகளின் மூலமாக, அவர்கள் வகுக்கக்கூடிய தவறான பொருளாதார கொள்கைகளின் மூலமாக கூட ஒரு நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம். இயற்கை காரணங்களாக இருந்தாலும் சரிதான், மனிதனுடைய செயற்கையான காரணங்களினால் வந்ததாக இருந்தாலும் சரிதான், பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை, ஒரு நிறுவனத்தை, ஒரு நாட்டினுடைய சகஜமான நடவடிக்கையை கூட பொருளாதார நெருக்கடி என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் பல பேர் சொல்வதை கேட்கிறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, வியாபாரம் நடக்கவில்லை, அல்லது நெருக்கடி ஏற்படுகிறது, பல வகைகளில் பிரச்சனை வருகிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, இத்தகைய பிரச்சனைகளுக்கு நாம் குர்ஆனிடத்திலும் ஹதீஸிடத்திலும் தீர்வை தேடி போனால், திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பொருளாதார நெருக்கடிகள் அகல்வதற்கும் தீர்வதற்கும் சில தீர்வுகளை சொல்லித் தருகிறது. அந்த வகையிலே திருக்குர்ஆன் என்பது பொருளாதார நெருக்கடி, பொருளாதார வளம் ஏற்படுவதற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தீர்வுகளில் ஒன்று இறையச்சம் என்பதாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான்: நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டால், யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் விடிவு காலத்தை ஏற்படுத்துவான். அவர் நினைக்காத வகையில் அவருக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவான் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا
வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். யார் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் விடிவு காலத்தை ஏற்படுத்துவான். கஷ்டம் என்பது தொடர்ந்து இருக்காது, விடியல் என்று ஒன்று வந்தே தீரும். அதேபோல பொருளாதார நெருக்கடியும் அல்லாஹு தஆலா அகற்றுவான். அவர் நினைக்காத புறத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் வாழ்வாதார வளத்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அருமையான தோழர்களே, இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிர் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள்: மனிதனுடைய கற்பனையில் கூட உதித்திராத ஏதோ ஒரு வகையில் இறைவன் ஒரு மனிதனுக்கு வாழ்வாதார வளத்தை கொடுத்து விடுவான். அது கிடைச்சதுக்கு பிறகுதான் மனுஷன் சொல்லுவான், நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஒரு கோணத்தை நான் சிந்திச்சு கூட பார்க்கல, இந்த தரப்புலேருந்து எனக்கு என்னது வந்துச்சு என்று மனிதன் அதற்கு பிறகுதான் யோசிப்பான். அப்போ எனவே மனிதனுடைய கற்பனையில் கூட உதித்திராத ஒரு வகையில் வாழ்வாதார வளத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எப்போது? அல்லாஹுவை அந்த மனிதன் அஞ்சிக் கொள்கிற போது என்று திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அல்லாஹுவின் மீதான அச்சம் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? தக்வா என்று சொல்கிறோம். தக்வா என்றால் என்ன பொருள்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், தக்வா என்பதற்கான பொருள் என்பது அல் ஹவுஃபு மினல் ஜலீல், அல்லாஹுவை அஞ்சுவது, வல் அமலு பித் தன்சீல், குர்ஆனை செயல்படுத்துவது, ஒரு ரிதா பில் கலீல், கிடைக்கக்கூடிய கொஞ்ச வாழ்வாதாரத்தை வைத்துக்கொண்டு திருப்தி அடைவது, ஒல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், மறுமை பயணத்திற்காக எப்போதும் தயாராக இருப்பது. இந்த நான்கும் ஒன்றிணைந்தது தான் தக்வா என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுவின் மீதான அச்சம், குர்ஆனின் வழிகாட்டல் பிரகான செயல்பாடு, கிடைக்கக்கூடிய கொஞ்சத்தை வைத்து திருப்தி அடைவது, எப்போதும் மறுமை பயணத்திற்காக தயாராக இருப்பது. இந்த நான்கும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் அல்லாஹுவை அஞ்சியவர் என்று பொருள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது இப்படி சொல்வார்கள், தக்வா என்றால் அன் யுதாஅ ஃபலா யுஸா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவனுக்கு மாறு செய்யக்கூடாது. அல்லாஹுவை எப்போதும் நினைவு கூற வேண்டும், அவனை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹுவுக்கு எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும், அவனுக்கு அவனுடைய நிஅமத்துக்கு நாம் நன்றி மறந்துவிடக்கூடாது. இந்த அம்சங்கள் உள்ளடங்கியது தான் தக்வா என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய கருத்தும் ஒரே கருத்தை தான் உணர்த்துகிறது. நிச்சயமாக மறுமைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்போதும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவனாகத்தான் இருப்பான், அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவனாகத்தான் இருப்பான், அதேபோல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகத்தான் இருப்பான். எனவே இந்த ரெண்டு கருத்தும் வெவ்வேறு கருத்து அல்ல. எனவே அருமையான தோழர்களே, தக்வா என்பது ஒரு மனிதனை குர்ஆனின்படி செயல்படுத்துவதற்கு தூண்ட வேண்டும், அல்லாஹுவின் மீது அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தூண்ட வேண்டும், கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரம் எதுவோ அதை வைத்து திருப்தியுற அந்த மனிதனை தூண்ட வேண்டும், அதுபோல எப்போதும் மறுமைக்கு தயாராக இருக்கின்ற மனநிலைமை அவருக்கு தர வேண்டும். இந்த தக்வா யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் நிச்சயமாக விடிவு காலத்தை தருவான். இன்னொரு சுருக்கமாக சொல்லி புரிய வைக்கிறதா இருந்தால் இப்படி சொல்லலாம், ஒரு எதிரி நம் மீது ஏதோ ஒன்றை வீசி எறிகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அம்பை எய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது நம் மீது படாமல் நாம் தடுத்து பிடித்திருக்கக்கூடிய கேடயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேடயம் தான் தக்வா என்பது. அல்லாஹ்வினுடைய கோபம் நம் மீது வந்து பட்டு விடாமல் அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் அல்லாஹ் தக்வாவை தந்திருக்கிறான். எனவே அந்த இறையச்சத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக விடிவு காலத்தை கொடுப்பான், அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் வளங்களை ஏற்படுத்துவான் என்று திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அருமையான தோழர்களே, நாம் இது முதலாவது விஷயமாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொருளாதார நெருக்கடி என்று தான் நாம் புலம்புவதற்கு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான தீர்வாக இறையச்சத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அத்தௌபத்து வல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கோருவதும் பாவ மீட்சி தேடுவதும். நாம் நினைக்கிறோம் ஒரு மனிதனுடைய பாவம் என்பது பல்வேறு விதமான நன்மைகளுக்கு முட்டுக்கட்டையாக அமைந்து விடுகிறது. ஒரு மனிதருக்கு கிடைக்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய முட்டுக்கட்டையாகவும் மனித பாவங்கள் அமைகின்றன என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், என் சமுதாயத்துக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும்,
உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், அவன் உங்களை மன்னிப்பான் என்று நான் என்னுடைய சமுதாயத்திற்கு சொல்லி பார்த்து விட்டேன். அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் மன்னிப்பான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் வானத்தை அல்லாஹ் மழை பொழிய வைப்பான், தொடர்ச்சியாக மழை பொழிய வைப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன, உங்களுக்கு பொருளாதார செல்வத்தையும் தருவான், மக்கட் செல்வத்தையும் தருவான், பிள்ளை செல்வங்களையும் தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு அல்லாஹ் பசுமையான தோட்டம் துறவுகளை தருவான், வாய்க்கால்களையும் கால்வாய்களையும் அல்லாஹ் தருவான், நிரம்பி வழிகின்ற நிரம்பி ஓடக்கூடிய வாய்க்கால்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என்றெல்லாம் என்னுடைய சமுதாயத்தாரிடத்தில் நான் சொல்லி பார்த்து விட்டேன். அவர்கள் கேட்கவில்லை என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னதாக இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இங்கே நமக்கான பாடம் என்ன என்றால், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதார நெருக்கடியை அகற்றுவான், பஞ்சத்தை அகற்றுவான், பசுமையான தோட்டம் துறவுகளை தருவான், பொங்கி நிரம்பி ஓடக்கூடிய வாய்க்கால்களையும் கால்வாய்களையும் இறைவன் ஏற்படுத்துவான், பிள்ளை செல்வங்களை தருவான், பொருட்செல்வங்களை தருவான் என்று திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இப்படித்தான் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அவருக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ் அகற்றுவதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவருக்கு வரக்கூடிய மற்ற துன்பங்களையும் அல்லாஹ் நீக்குவதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ரம்யான தோழர்களே, ரபி இப்னு சபீஹ் என்று சொல்லி ஒரு அறிஞர் இருந்தார். அவர் தபஉத் தாபி என்கின்ற பிரிவை சார்ந்தவர். அவங்க ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட, இவங்க அவங்களுடைய உஸ்தாத் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கிறது. அந்த விஷயத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அது என்ன விஷயம் அப்படின்னா, ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட சொல்றார், பஞ்சமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பஞ்சம், பட்டினி, பசி தலைவிரித்தாடுகிறது, ரொம்ப சிரமமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்குறார். ஹஸரத் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவரிடத்தில் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதர் வந்தார். அவர் மிகவும் ஏழ்மையாக இருக்கிறது என்று சொன்னார். அவரிடத்திலேயும் இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது ஒரு மனிதர் வந்தார். அவர் ஹஸரத் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட எனக்கு குழந்தை இல்லை, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க எனக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு என்று ஒரு வேண்டுதலை வைத்தார், ஒரு கோரிக்கையை வைத்தார். அவரிடத்திலேயும் இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொருவர் வந்தார். அவர் சொன்னார், எனக்கு பசுமையான தோட்டம் துறவுகள் இருந்தன, ஆனால் அடிக்கிற வெயிலில் எல்லாம் காஞ்சி வறட்சியாகி போய் கிடக்குது, ஒரு சின்ன புற்பூண்டை கூட பார்க்க முடியவில்லை, அவ்வளவு வறட்சி இருக்கிறது என்று சொன்னார். அவரிடத்திலேயும் இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த 4 பேர் 4 விதமான கோரிக்கையை கொண்டு வந்தாங்க. 4 பேர்ட்டையும் ஒரே தீர்வை சொன்னார்கள். இதை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அவங்களுடைய மாணவர், நான் ஏற்கனவே சொன்னேன், ரபி இப்னு சபீஹ் என்று சொல்பவர், அவங்க உஸ்தாதத்தை கேட்குறாங்க, உங்கள்கிட்ட 4 பேர் வந்தாங்க, 4 விதமான கோரிக்கையை வைத்தார்கள், ஆனால் 4 பேருக்கும் நீங்கள் ஒரே தீர்வையை சொன்னீர்கள். இந்த காலத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வைத்த வலின்னு போனாலும் சரி, தானா ஆனான்னு போட்டிருக்கு ஒரு மாத்திரை, அதுதான் தருவாங்க. தலைவலின்னு போனாலும் அந்த தானா ஆனா மாத்திரை தான் கொடுப்பாங்க. வேறு ஏதாவது ஒருத்தர் இன்னொரு வலின்னு போனால் அவருக்கும் அதே தானா ஆனா மாத்திரை தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் பிரச்சனைகள் பல உங்களிடத்தில் வந்திருக்கின்றன, ஆனால் நீங்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரே விதமான தீர்வை சொல்கிறீர்கள், எப்படி நீங்கள் சொன்னீங்க என்று கேட்டபோது இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இதை நான் சுயமாக சொல்லவில்லை, என்னுடைய அறிவில் உதித்த சுய விருப்பத்தை நான் இங்கே வெளிப்படுத்தவில்லை, மாறாக இதையெல்லாம் அல்லாஹ் தான் குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொன்ன கருத்தை தான் நான் எடுத்து சொன்னேன். குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அவன் மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் பாருங்க, யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்தை அல்லாஹ் மழை பொழிய வைப்பான்,
அப்போ வறட்சி நீங்கும் என்று பொருள். தோட்டம் துறவுகள் செழிக்கும் என்று பொருள். அப்போ வறட்சி பஞ்சம்னு ஒருத்தர் வந்து சொன்னாரா, அவருக்கான தீர்வு பாவ மன்னிப்பில் இருக்கிறது. ஒருத்தர் தோட்டம் துறவெல்லாம் காஞ்சி போய் வறட்சியாக இருக்குதுன்னு சொன்னாரா, அவருக்கும் இதிலே தான் தீர்வு இருக்கிறது. இன்னொருவர் குழந்தை இல்லை என்று சொன்னார், அவருக்கான தீர்வையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் தான் வைத்திருக்கிறான். ஒயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன, உங்களுக்கு பொருளாதார செல்வத்தையும் தருவான், மக்கள் செல்வத்தையும் தருவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ எனவே குழந்தை இல்லை துஆ செய்யுங்கள் என்று சொன்னவருக்கும் நான் இதே தீர்வையை சொன்னேன். இன்னொருவர் ஏழ்மையாக இருக்கிறது, பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறது என்று வந்து சொன்னார், அவருக்கும் நான் இதே தீர்வையை சொன்னேன். எல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வுகளைத்தான் நான் எடுத்து வைத்தேனே தவிர சுயமாக எதையும் சொல்லவில்லை என்று சொன்னார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய நெருக்கடிகள் தீர்வதற்கு இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்வு, இரண்டாவது தீர்வு என்பது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீக்கின் மக்ரஜா. ஒருவர் பாவ மன்னிப்பு கோரக்கூடிய அந்த பண்பை தொடர்ச்சியாக கடைபிடிப்பாரேயானால், எப்போதும் மறந்து விடாமல் அதை அவர் காப்பாற்றுவாரேயானால், அல்லாஹ் அவருக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நெருக்கடிகளிலிருந்தும் விடிவு காலத்தை ஏற்படுத்துவான். அவருக்கு ஏற்படக்கூடிய எல்லா கவலைகளிலிருந்தும் அல்லாஹ் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பான். அவர் நினைக்காத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு வாழ்வாதாரத்தை திறந்து கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இரண்டாவது தீர்வு. மூணாவது தீர்வு என்னன்னு சொன்னால், அருமையான தோழர்களே, அல்லாஹ்வின் மீது உண்மையான தவக்குல். தவக்குல் என்று சொன்னால் என்ன பொருள்? நம்மால் செய்ய முடிந்த விஷயங்களை செய்துவிட வேண்டும், நாம் செய்த விஷயம்தான் நம்மை காப்பாற்றுகிறது என்று நாம் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தான் காப்பாற்றுறான்னு நினைக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? தவக்குல் என்பது. நாம் காசு கொடுத்து உணவுப் பொருளை வாங்கியிருப்போம், வீட்டில் சமைச்சிருப்பாங்க, அது தட்டில் பரிமாறப்பட்டு விடும். இப்பொழுது இந்த உணவு நம்முடைய வாய்க்குள் செல்வதற்கு நம்ம காசு அல்ல, நம்ம வீட்டு கிச்சன் அல்ல, நம்ம மனைவி அல்ல, நம்முடைய சக்தி அல்ல, இதை கொண்டு போய் உள்ளே சேர்க்கறதுக்கான அந்த சக்தி என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று நம்புவதற்கு பெயர் தான் தவக்குல் என்பது. ஆனால் எந்த விதமான முதல் காரண காரியங்களை செய்யாமல் அல்லாஹ்வின் மீது குருட்டுத்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது. காசு கொடுத்து பொருளை வாங்காமல், வீட்டில் கொண்டு வந்து கொடுக்காம, மனைவி சமைக்காமல், தட்டில் பரிமாறாமல், வீட்டில் பெட்டில் படுத்து கிடந்துட்டு கூரையை பிச்சுக்கிட்டு எல்லாம் என் வாயில் கொண்டு வந்து பிஸ்ஸாவையும் பர்கரையும் வைப்பான் அப்படின்னு ஒருத்தர் நம்பினாருன்னா அது குருட்டுத்தனமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தவக்குல் என்று சொல்ல முடியாது. காரண காரியங்களை செய்துவிட வேண்டும், அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் இதை பாதுகாப்பாயாக என்று கேட்க வேண்டும். இதற்கு பெயர் தான் தவக்குல் என்பது. அப்போ மூன்றாவது தீர்வாக குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய தீர்வு தவக்குல். அல்லாஹ்வின் மீது நீங்கள் முழு நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்னான். ஒமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யார் அல்லாஹ்வை சார்ந்து நிற்கிறாரோ, தவக்குல் என்பதற்கு சரியான பொருள் என்பது சார்ந்து நிற்பது. அல்லாஹ்வின் மீது யார் சார்ந்து நிற்கிறாரோ, அல்லாஹ்வை தன்னுடைய பிடிமானமாக யார் வைத்திருக்கிறாரோ, அவருக்கு ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ்வே போதுமானவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே போதுமானவன் என்ன அர்த்தம்? அவருக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி, துன்பம் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு வேறு யாரும் தேவையில்லை, அல்லாஹ்வே போதுமானவன். அவருக்கு ஏற்படக்கூடிய தேவைகளை நிவர்த்தித்து கொடுப்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை, அல்லாஹ்வே போதுமானவன். அப்போ எனவே அல்லாஹ்வை பிடிமானமாக கொள்ள வேண்டும், அந்த தவக்குல் இருக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் இந்த வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. நீங்கள் மட்டும் அல்லாஹ்வின் மீது சரியான முறையில் தவக்குல் வைத்தால், அல்லாஹ்வை சரியான பிடிமானமாக நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களேயானால், லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர். பறவை இனங்களுக்கு அல்லாஹ் எப்படி உணவு கொடுக்கிறானோ, ரிஸ்கை கொடுக்கிறானோ, அதுபோல் உங்களுக்கு அல்லாஹ் தருவான். பறவை இனங்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்? தகுது ஹிமாசன், காலையில் தன்னுடைய கூட்டை விட்டு வெளியேறும் போது அது வெறும் வயிற்றோடு போகிறது, காலியான வயிற்றோடு போகிறது. பிறகு மாலையில் கூடு திரும்பும் போது வதரூஹு பிதானன், வயிறு நிரம்பி தன்னுடைய கூட்டுக்கு திரும்புகிறது. அப்படி அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க தோழர்களே, அந்த பறவை என்பது கூட்டிலிருந்து தன்னுடைய இரையை தேடி பயணிக்கிறது, அது செய்யக்கூடிய காரண காரியம் அது. அப்போ காரண காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு எப்படியோ அல்லாஹ் அதனுடைய வயிற்றை நிரப்பி விடுகிறான். அதுபோல உங்களுடைய வயிற்றையும் உங்களுடைய தேவைகளையும் நிரப்புவதற்கும் நிவர்த்திப்பதற்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும்.
எப்படி அவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அப்படி அவனை நீங்கள் பிடிமானமாக கருத வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், என்னை படைத்த என்னுடைய ரிஸ்க் விஷயத்தில் என்னை படைத்த அல்லாஹ்வின் மீது தான் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நிச்சயமாக எனக்கு உறுதியே இருக்கிறது, அவன் தான் எனக்கு ரிஸ்கை தருவான் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, வமா கான மின் ரிஸ்கி ஃபலைஸ யஃபூதுனி வஇன் கான ஃபீ காஇல் பிஆரில் அவாமிக். எனக்கென்று விதிக்கப்பட்ட என்னுடைய ரிஸ்க், என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய கைக்கு வராமல் இருக்கவே இருக்காது. எப்படி மேலே எரியப்பட்ட கல் கீழே வந்து விழுவது நிச்சயமோ அதுபோல எனக்கென்று விதிக்கப்பட்ட ரிஸ்க் என் கையில் வராமல் இருக்காது. அந்த ரிஸ்க் என்பது வலவ் கான ஃபீ காஇல் பிஹாரில் அவாமிக், ஆழம் தெரியாத சமுத்திரங்களின் அடிப்பகுதியில் இருந்தாலும் சரிதான், அது என்னுடைய கையில் வந்து சேராமல் இருக்காது. ஏன்னா நான் என் வாயால் அதை கேட்கணும்னு தேவையில்லை. என்னுடைய தேவையை புரிந்து கொண்ட இறைவன் எனக்கென்று அதை எழுதி வைத்திருந்தால் அது சமுத்திரத்தின் அடி ஆழத்தில் கிடந்தாலும் அதை என்னுடைய கையில் கொண்டு வந்து அல்லாஹ் தந்து விடுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே தோழர்களே, நமக்கென்று விதிக்கப்பட்ட ரிஸ்க் என்பது நம்முடைய கைக்கு நிச்சயமாக வந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்காக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், நம்மால் முடிந்த முன் ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது, அல்லாஹுவின் மீது அழுத்தமான நம்பிக்கை வைத்திருப்பது. இதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை என்பதை இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து தோழர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நம்முடைய பொருளாதார நெருக்கடி தீர்வதற்கும் வாழ்வாதார வளம் கிடைப்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு தீர்வு சிலத்துல் அர்ஹாம், இரத்த பந்தங்களை, சொந்த பந்தங்களை அரவணைத்தல், அவர்களோடு நெருங்கி வாழுவது, அவர்களிடத்தில் உறவு பாராட்டுவது என்று சொன்னார்கள். அருமையான தோழர்களே, நம்முடைய வாழ்வாதாரத்தை நமக்கு பெருக்கி தரக்கூடிய காரணிகளில் மிக முக்கியமான காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்வதை குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அன் யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், இந்த ஹதீஸ் புகாரியில் வருது. இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தலைப்புக்கு கீழே கொண்டு வர்றாங்க. அந்த ஹதீஸுக்கான தலைப்பு அவங்க போடும்போது அந்த தலைப்பு என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, பாபு மன் புசித்தலஹு ரிஸ்குஹு பிசிலத்திர் ரஹிமி, அதாவது உறவினர்களை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக வாழ்வாதார பலம் கொளிக்கும் என்கின்ற தலைப்பை போட்டு அந்த தலைப்புக்கு கீழே இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. சரி, இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, மன் அஹப்ப யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, ஒருவருக்கு வாழ்வாதார வளம் அதிகரிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், அதே போல யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, அவருடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆசை அவருக்கு இருந்தால், அவர் செய்ய வேண்டிய வேலை ஃபல்யஸில் ரஹிமஹு, அவருடைய உறவுகளை அவர் சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார்கள். உறவினர்களை சேர்ந்து வாழ்கிற போது, அவர்களை அரவணைத்து வாழ்கிற போது அல்லாஹ் ரெண்டு நன்மைகளை தருகிறான். ஒன்று, நம்முடைய வாழ்வாதாரம் நீள்கிறது, பெருகுகிறது, நம்முடைய வாழ்நாள் நீடிக்கிறது. எல்லா உலகத்தில் ஆயுசு நீளமாக இருக்கணும்னு விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அதே போல் வாழ்வாதாரம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காத நபர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டும் உங்களுக்கு கைகூடணும்னா நாம் செய்ய வேண்டிய வேலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உறவுகளை நீங்கள் அரவணைத்து வாழுங்கள், உறவுகளை முறிக்காதீங்க, உறவுகளை துண்டிக்காதீங்க, யாரோ எவரோன்னு இருக்காதீங்க, அவங்களோடு சேர்ந்து வாழுங்க, உங்களுக்கு இந்த ரெண்டையும் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் நமக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கும் வாழ்வாதார வளம் பெருகுவதற்கும் வாழ்நாள் நீடிப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு டச் வேணும்ல. அது என்ன டச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தன்னை போல் நகமும் சதையும் இரத்தமும் உள்ள ஒரு உயிரை நிச்சயமாக தேடுவான். அப்படி அந்த மாதிரியான உயிர் இல்லாமல் ஒரு மனிதன் தானாக வாழ முடியாது. மேலை நாடுகளெல்லாம் இப்படிப்பட்ட உறவுகளை அவர்கள் விட்டுவிட்டு தனித்தனி தீவுகளாக வாழ்ந்த காரணத்தினால்தான் அவர்கள் வளர்ப்பு பிராணிகளோடு கொஞ்சி கொண்டு திரிகிறார்கள். பார்க்குறோம் இல்லையா?
நாய்களையும் பூனைகளையும் வைத்துக்கொண்டு, அதற்கு சொத்துக்களை எழுதி வைத்துக்கொண்டு, அதுக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போட்டுக்கிட்டு காரில் முன் சீட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கார். அந்த அநாகரிகம் எங்கிருந்து நடக்குதுன்னு சொன்னால், உறவுகளை பிரிந்ததனால் ஏற்படக்கூடிய அந்த இயற்கையான விஷயம்தான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயற்கையாக தனக்கு சமமான ஒரு உயிரிடத்திலே அவன் தொடர்பு வைக்க வேண்டும் என்று விரும்புவான். அவன்கிட்ட துக்கங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவான். தோழர்களை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிற போது அவன் தன்னுடைய சுகத்தையும் சரி, மகிழ்ச்சியையும் சரி, தன்னுடைய துக்கத்தையும் சரி அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வான். நிச்சயமாக ஒரு தியரி ஒன்று இருக்குது. மகிழ்ச்சி என்பது பிறரிடத்தில் பகிரப்படும் போது அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. துக்கம் என்பது பிறரிடத்தில் பகிரப்படுகிற போது பகிர்ந்த மனிதருக்கு துக்கம் பாதியாக குறைந்து விடுகிறது. இப்போ எனக்கு 100 கிலோ துக்கம் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு 4 பேர்கிட்ட சொல்லிட்டேன்னா என்னுடைய துக்கம் எனக்கு இப்போ 100 கிலோவிலேருந்து 20 கிலோவாக மாறிடும். ஏன்னா 4 பேர் அதை சேர்த்து சுமந்துக்கிட்டாங்கல்ல, அப்போ எனக்கு துக்கம் குறைஞ்சிரும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா நம்முடைய பிரச்சனை பஞ்சா பனி போல அகல்வதை பார்க்கலாம். எனவே சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்கிற போது, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் மகிழ்ச்சி என்பது பன்மடங்காக பெருகும். துக்கங்களை பகிர்ந்து கொள்கிற போது துக்கம் என்பது ஒரு மனிதனுடைய மனதிலிருந்து குறைவதை பார்க்கலாம். யார் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களோ, யார் துக்கமின்றி வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள். பார்க்குறோம். ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் மேலே இருக்கக்கூடிய நகரங்களில் நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்குள்ள அந்த மரண அந்த இது இருக்கு பாருங்கள், அது கூடுது. அங்குள்ள வயசு கூடுது. அப்போ ஏன் அங்கே அப்படி வருதுன்னு சொன்னால், அதிகமான மகிழ்ச்சியில் ஒரு மனிதன் இருக்கும்போது நிச்சயமாக அவனுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படுகிறது சொல்கிறாங்க. அதுபோல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க. இறைக்கத்தான் ஊறும் என்று சொல்வார்கள். கிணறுல திரும்ப திரும்ப இறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அங்கே ஊறும் என்று சொல்வார்கள். நல்ல கவனிங்க. நாம் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிற போது நிச்சயமாக நாம் நம்முடைய சுகதுக்கங்களை மட்டுமல்ல, நம்முடைய செல்வங்களையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். அவங்களுக்காக நாம் அன்பளிப்பு கொடுப்போம், உதவி செய்வோம், ஹெல்ப் பண்ணுவோம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ் நிச்சயமாக தன்னுடைய உதவிக்குரியவனாக அல்லாஹ் பார்ப்பான். வருதில்ல, நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்குங்க, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களை தன்னிறை உள்ளவனாக ஆக்குவான்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான். ஏன் கல்யாணம் முடித்தா அல்லாஹ் தன்னிறைவு தருகிறான், ஏன் செல்வத்தை அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா, இது வரைக்கும் தனியாளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் இப்போ தனக்கு கிடைச்ச வருமானத்தில் இன்னொரு உயிருக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுக்கறதாக, இன்னொரு உயிருக்கும் சேர்த்து பொறுப்பெடுத்துக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இவனுடைய கையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறான். அவனுடைய கையில் வரக்கூடிய வருமானத்தை இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் அதிகமாக்குறான். அதுபோல் அடுத்தவர்களுக்காக ஒரு மனிதன் பொறுப்பேற்றுக் கொள்கிற போது, அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான். நம்ம இதுதான் நீங்கள் தியரிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். எனவே அருமையான தோழர்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற விருப்பம் உங்களிடத்தில் இருந்தால், அதேபோல் வாழ்வாதாரம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கு இருந்தால், நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு வேலை என்னன்னு சொன்னால் உறவினர்களை அரவணைப்பது என்று சொன்னார்கள். எனவே அருமையான தோழர்களே, 4 விஷயங்களை இங்கே பார்த்தோம். முதலாவது இறையச்சம், 2வது பாவ மன்னிப்பு, 3வது அல்லாஹ்வின் மீது பிடிமானம், அசைக்க முடியாத நம்பிக்கை, 4வது உறவினர்களை சேர்ந்து வாழ்வது. இதுபோல இன்னும் பல விஷயங்களை சொல்கிறார்கள். இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களில் நாம் அதிகமாக கவனம் செலுத்துகிற போது நிச்சயமாக அல்லாஹ் உலக விஷயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துக்கங்களையும் நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளையும் நிச்சயமாக அல்லாஹ் களைவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட துக்கம் இல்லாத மனிதர்களாக, மகிழ்ச்சியை பெறக்கூடிய மனிதர்களாக, வாழ்வாதார வளம் பெறக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.